Welcome by all students, viewers and respectable people to my channels. Right, students and viewers, we are in 11th biogeology. So second lesson, the second lesson name is Kingdom Animalia in Tamil Vilangulagam. So in this lesson, today's session, I would like to teach about the broad heading is patterns of symmetry. So among this heading, today's section, the following heading we will discuss. What are that? First one is asymmetry, second one is symmetry, third one is radial symmetry, fourth one is bilateral symmetry. So come to the introductory part. Here the major important heading is patterns of symmetry. So in Tamil, சமச்சீர் அமைப்பு முறைகள். தமிழ் சமச்சீர் அமைப்பு முறைகள், patterns of symmetry. ஸோ இந்த patterns of symmetry எப்படின்னா, அதாவது சிம்மெட்ரி எப்படின்னா அந்த அனிமல்ஸை ரெண்டாக பிரிக்க முடியுது. We can able to divide the animals into or organism into two equal halves. ஒரு அனிமல்ஸை ரெண்டாக பிரித்தோம்னா ரெண்டு ஈக்குவல் ஹால்ஸ் கிடைச்சதுன்னா ஸோ அது சிம்மெட்ரின்னு சொல்லும். அப்படி ஈக்குவலான ஹால்ஸ் கிடைக்க முடியல அப்படின்னா அது சிம்மெட்ரின்னு சொல்லும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ன்ஸ் ஆஃப் சிம்மெட்ரி, இந்த அனிமல்ஸை ரெண்டாக பிரிக்கிற முடியல ஈக்குவல் ஹால்ஸாக இதில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு தான் டுடே செக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ பேட்டர்ன்ஸ் ஆஃப் சிம்மெட்ரி. ஸோ சிம்மெட்ரி சரிங்களா, சமச்சீர் அமைப்புன்னு தமிழில் சொல்லுவோம். சிம்மெட்ரி இஸ் த பாடி அரேஞ்ச்மெண்ட் இன் விச், பாடி அரேஞ்ச்மெண்ட் உடல் அமைப்பானது, பாடி அரேஞ்ச்மெண்ட் இன் விச் பார்ட்ஸ் தட் லை ஆன் ஆப்போசிட் சைட் ஆஃப் ஏன் பார்ட்ஸ், அந்த உயிரினுடைய உடல் இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் உடல் உறுப்புகள் விச் லை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விச் லை ஆன் ஆப்போசிட் சைட் ஆஃப் ஏன், ஆப்போசிட் சைட் ஆஃப் ஏன் ஆக்சிஸ் ஆர் ஐடென்டிக்கல். சரிங்களா, ஆக்சிஸ்னா அச்சு. சரிங்களா, அதாவது ஒரு அச்சின் எதிரெதிர் முனைப்பகுதிகளில் ஒரே மாதிரியான. ஸோ ஹியர் த ஆக்சிஸ் மீன்ஸ் மைய அச்சுக்கோடு. சரிங்களா, மைய அச்சுக்கோடு அச்சுன்னு சொல்லுவோம் ஆக்சிஸ்னா. அந்த ஆக்சிஸில் இருந்து மைய அச்சுக்கோட்டில் இருந்து அதன் ஆப்போசிட் டைரக்ஷனை நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிங்கன்னா, அதாவது ஒரு அச்சின் எதிரெதிர் முனைப்பகுதிகளில் ஒரு அச்சின் சென்ட்ரல் ஆக்சிஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த அச்சினுடைய எதிரெதிர் முனைப்பகுதிகளில் ஒரே மாதிரியான உடலின் பகுதிகளை பெற்றுள்ள. சரிங்களா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிசன், திஸ் இஸ் ஆர்கானிசம்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஆக்சிஸ். Okay, so this axis divide the organism two equal halves. This is one halves, this is one halves. Okay, from one part to another part. Okay, ஸோ இந்த பார்ட்லேருந்து ஆப்போசிட் பார்ட், இது ஒரு இது பிகினிங் பார்ட்டு, இது ஆப்போசிட் பார்ட். இந்த ஆப்போசிட் பார்ட்டில் வச்சு அந்த அனிமல்ஸை ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் ஈக்குவலான ஆர்கன்ஸ் இருக்கும், இந்த பக்கம் ஈக்குவலான ஆர்கன்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் வாட், symmetry. Okay, listen once again. Here symmetry is the body arrangement in which parts. ஸோ அந்த உடல் அமைப்பில் பாடி பார்ட்ஸ் உடல் உறுப்பானது லை எங்கே இருக்குன்னா ஆப்போசிட் சைட் ஆஃப் ஏன் சென்ட்ரல் ஆக்சிஸ். சரிங்களா, மைய அச்சின் சென்ட்ரல் ஆக்சிஸ்னால் மையல் அச்சு, அந்த அச்சுக்கோட்டின் எதிரெதிர் முனைப்பகுதிகளில் பாடி பார்ட்ஸ் ஈக்குவலாக அரேஞ்ச் ஆகிறது. சரிங்களா, ரெண்டு ஹால்ஃபை பிரிஞ்சு ரெண்டு ஹால்ஃப்லேயுமே அந்த பாடி பார்ட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ரைட் ஹால்ஃபில் 4 ஆர்கன் இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹால்ஃபில் 4 ஆர்கன் இருக்குது. ஓகே, இப்படி ஈக்குவலாக டிவைட் ஆகுது இல்லைங்களா. அந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் அந்த ஆக்சிஸ் அந்த அனிமல்ஸை ரெண்டாக பிரிக்கும்போது அந்த ஆப்போசிட் டைரக்ஷனுடைய அந்த எண்டிலிருந்து நாம் உற்று நோக்கணுமா, ஸோ ரெண்டு பக்கமும் பாடி பார்ட்ஸ் ஆர் ஈக்குவலி அரேஞ்ச்டு. ஓகே, திஸ் இஸ் கால் symmetry. Once again, symmetry is the body arrangement in which body parts உடல் உறுப்புகள் that lie எங்கே தோன்றுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் ஆஃப் an axis ஆர் ஐடென்டிக்கல். ஆப்போசிட் சைடில் கூடிய அந்த உறுப்புகள் ஒரே மாதிரி இருக்கும். an அனிமல் பாடி பிளான். சரிங்களா, an அனிமல் பாடி பிளான் ரிசல்ட் இன். ஓகே, ஒரு விலங்கில் அந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் அந்த கோடு உருவாது இல்லைங்களா, இது பிளான் ரிசல்ட் ஃப்ரம் அனிமல் பேட்டர்ன் ஆஃப் டெவலப்மெண்ட். சரிங்களா, அனிமல் பாடி பிளான் ரிசல்ட் வரும். அந்த விலங்கில் பாடி பிளான் உடல் மட்டம் அந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் உருவாது இல்லைங்களா,
பாடி ரெண்டாக பிரிக்கிற அந்த கோடு உருவாது இல்லைங்களா, லைனு. ஸோ இதனால் என்ன, இது எங்கேருந்து தொடங்குதுன்னா ரிசல்ட் ஃப்ரம் அனிமல் பேட்டர்ன் ஆஃப் டெவலப்மெண்ட். கருவளர்ச்சியினுடைய அமைப்பை பொறுத்தே இந்த பேட்டர்ன் ஆஃப் பிளான் வந்து தொடங்குது. ஓகே சரிங்களா. அந்த கரு எப்படி இப்போ டெவலப்மெண்ட்னா கரு வளருது இல்லைங்களா, அந்த கருவினுடைய வளர்ச்சியின் அடிப்படையிலேயே இந்த பாடி பிளான் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே ஸோ அனிமல் பாடி பிளான், ஸோ விலங்குகளின் அந்த பிளத்தல் மட்டமானது, அந்த கோடானது ரிசல்ட் ஃப்ரம் எங்கேருந்து தொடங்குது, அனிமல் பேட்டர்ன் ஆஃப் டெவலப்மெண்ட். சரிங்களா, அந்த விலங்குகளின் கரு வளர்ச்சியிலேயே இருந்தே தொடங்குறது. கரு வளர்ச்சி அடிப்படையாக கொண்டு தான் அந்த பிளான் வந்து தொடங்கும். சரிங்களா, ஈக்குவலாக டிவைட் பண்ணுறதா இல்லை ஒன்று அன்ஈக்குவலாக இன்னொன்று ஈக்குவலாக டிவைட் பண்ணுறதா அப்படிங்கிறது பேஸ் பண்ணும். ஓகே ஸோ சிம்பிளஸ்ட் பாடி பிளான், ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளஸ்ட் பாடி பிளான் இஸ் சீன் இன் ஸ்பாஞ்சஸ். சரிங்களா, சிம்பிளஸ்ட்னா மிக எளிய, சரிங்களா, எளிமையான உடல் அமைப்பு. சரிங்களா, எளிமையான உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா கடற்பஞ்சில் இருக்குது. ஓகே சிம்பிளஸ்ட் பாடி பிளான், எளிமையான உடல் அமைப்பு இஸ் சீன் இன் ஸ்பாஞ்ச். ஓகே தே டு நாட் டிஸ்பிளே சிம்மெட்ரி. ஸோ இந்த ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப எளிமையாக, ஏன்னா ஸ்பாஞ்ச் கண்டெயின் செல்ஸ், தட் செல்ஸ் ஆர் லூஸ்லி அக்ரிகேட்டட். உள்ளுக்கிற செல்ஸ் எல்லாம் வந்து என்ன இல்லை, லூஸாக அக்ரிகேட், சரிங்களா, தளர்வாக இணைந்துள்ளது. அதனால அது வந்து ஸோ த பாடி அப்பியர் அஸ் வெரி சிம்பிளஸ்ட் ஆர்கனைசேஷன். சரிங்களா, மிக எளிமையான கட்டமைப்பாக இருக்கும். ஸோ இதனால ஆஸ் ரிசல்ட் இன் தே டு நாட் டிஸ்பிளே சிம்மெட்ரி. ஸோ அதில் என்ன தெரியாது, சமச்சீர் அமைப்பு தெரியாது. சரிங்களா, ஸ்பாஞ்ச் உடம்புல சமச்சீர் அமைப்பு தெரியாது. நீங்கள் வந்து அந்த அனிமல்ஸை ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா எப்படி பண்ணுறதுனே தெரியாது, ஏன்னா எளிய உடல் அமைப்பு. நீங்கள் எப்படி பண்ணாலும் ஈக்குவல் ஹால்ஸ் கிடைக்காது. ஓகே ஸோ த சிம்பிளஸ்ட் பாடி பிளான் இஸ் சீன் இன் ஸ்பாஞ்ச். சரிங்களா, ஸ்பாஞ்சுனா பஞ்சுடலிகள். ஸோ பஞ்சுடலிகளில் இது வந்து ஸோ த ஸ்பாஞ்ச் லிவ் இன் மெரைன் வாட்டர் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர். ஓகே ஸோ திஸ் ஸ்பாஞ்ச் எக்ஸிபிட் ஏசிம்மெட்ரி. சரிங்களா, இதில் வந்து சமச்சீர் அமைப்பு இல்லாத ஒரு முறை வெளிப்படுத்துது. இதில் நீங்கள் பிரிக்கவே முடியாது எந்த இடத்துல பிளானை ஃபார்ம் பண்ணுது. அந்த அனிமல்ஸை ரெண்டாக டிவைட் பண்ணக்கூடிய அந்த லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த பள்ளம் குரு, அது எந்த இடத்துல ஃபார்ம் பண்ணுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இதை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ண முடியாது. ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் டு நாட் டிஸ்பிளே. இது எதை வெளிப்படுத்தாது சிம்மெட்ரி. சரிங்களா, உடல் சமச்சீர் அமைப்பை வெளிப்படுத்தாது. ஸோ திஸ் இஸ் கால் ஏசிம்மெட்ரிகள். இதை வந்து சமச்சீர் அற்ற உயிரிகள் என அழைக்கலாம். ஓகே திஸ் இஸ் 3 மார்க். ஓகே ஸோ சச் அனிமல் இந்த மாதிரியான ஸ்பாஞ்ச் அனிமல் லேக் ஆஃப் டெஃபினிட் பாடி பிளான். இதில் என்ன இல்லை, லேக் ஆஃப் சரிங்களா என்ன கிடையாது, நிரந்தரமான உடல் அமைப்பு கிடையாது. சரிங்களா, லேக் ஆஃப் டெஃபினிட் உறுதியான நிலையான பாடி பிளான். ஓகே ஸோ அந்த உடலினுடைய அமைப்பு கிடையாது, அல்லது ஆர் இர்ரெகுலர் ஷேப். சரிங்களா, ஒழுங்கற்ற வடிவம் கொண்டிருக்குது. ஸோ எனி பிளான் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் த பாடி. சரிங்களா, ஸோ நம்ம இந்த ஸ்பாஞ்சை பிடிச்சி ஏதாவது பிளான் அந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் கூட அந்த குரு பள்ளத்தை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ட்ரா பண்ணிங்கன்னா இல்லை ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஸோ யூ டு நாட் கெட் ஈக்குவல் ஹால்ஸ். உங்களால் அந்த சரியான ஈக்குவல் அளவிலான அந்த பாடி ஹால்ஃபை வந்து கண்டுபிடிக்க முடியாது, எடுக்க முடியாது. ஓகே ஸோ சென்டர் ஆஃப் த பாடி பாசஸ் த்ரூ சென்டர் ஆஃப் த பாடி. சரிங்களா, எந்த பிளான் அதாவது அந்த கோடு அந்த அனிமலை ரெண்டாக பிரிக்கக்கூடிய கோடு பாசிங் த்ரூ த சென்டர் அந்த உயிரின் மையத்தில் செலுத்தினீங்கன்னா பாடியில் செலுத்தினீங்கன்னா டஸ் நாட் டிவைட் தம் இன்ட்டு ஈக்குவல் கால்ஸ். அதனால் என்ன முடியாது, ஈக்குவல் கால்ஸை பிரிக்க இயலாது. ஓகே ஸ்பாஞ்ச் எக்ஸாம்பிள் asymmetrical body plan is also seen in gastropods. Okay asymmetrical, so such kind of asymmetrical body plan may hit in gastropods, that means snail, nathai, snails actually is a very soft body with shell, isn't it? So snail exhibit asymmetrical body plan. Okay so snail otherwise called gastropod. Gastro means stomach. Okay abdomen. Okay gastro means abdomen, pods means leg. So the leg present in the abdominal region. So pod, pod means leg, gastro means abdomen. Okay abdomen means வயிறு, போடுனா கால்கள். சரிங்களா, அந்த கால்கள் அந்த உயிரினுடைய கால்கள் எங்கே லொக்கேட் ஆகிருக்கும், ஸோ அந்த வயிற்று பகுதியில் ஆகிறதுனால அது கேஸ்ட்ரோ போடுன்னு வச்சுட்டோம். கேஸ்ட்ரோன்னு வயிறு. ஓகே ஸோ த gastropod snail exhibit asymmetrical body plan. Okay understood. Listen,
asymmetrical. Spongilla. Okay. So வேக்ஸியா எக்ஸ்டிங்க்ட் இது இன்றைக்கி இல்லை, ஆனால் இருந்துக்குது ஒரு காலத்தில். சரிங்களா? வேக்ஸியா எக்ஸ்டிங்க்ட்னு அழிஞ்சு போச்சு, இன்றைக்கி இல்லை. சரிங்களா? லியூகோசொலினியா, திஸ் ஆல்சோ கைண்ட். லியூகோசொலினியா இஸ் a kind of sponge. Leucosolia, these three are actually come under sponge. So these three exhibit asymmetry body plan. சரிங்களா? சமச்சீரற்ற உடலமைப்பை கொண்டுள்ளது. ஓகே. ஸோ second heading is symmetry. Next heading is what? Symmetry. Okay. Symmetrical animal. சரிங்களா? அதாவது சமச்சீரமைப்பு கொண்ட விலங்குகள். சிம்மெட்ரினா, ஸோ வி கேன் ஏபிள் டு டிவைட் த அனிமல் இன்ட்டு ஈக்குவல் ஹால்ஸ். அந்த அனிமல்ஸை 2 ஹால்ஸாக பிரிக்க முடியும். அந்த அனிமல்ஸை 2 ஹால்ஸாக பிரிக்க முடிஞ்சதுன்னா அது என்ன சொல்லுவோம்? சிம்மெட்ரிக்கல்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ இந்த மாதிரி அமைப்பை கொண்ட விலங்குகளை சிம்மெட்ரிக்கல் அனிமல்னு சொல்லுவோம். ஸோ சிம்மெட்ரிக்கல் அனிமல்ஸ் ஹேவ் பேட் பாடி பார்ட்ஸ். சரிங்களா? பேடுனா இணையாக 2 இருக்கும். இப்போ நீங்கள் we can able to divide the animal to equal halves. Each halves contain same organ. ஒவ்வொரு கால்விலையும் பார்த்தீங்கன்னா, இப்போ ரைட் கால்ஃப் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா ரைட் கால்வில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆர்கன் இருக்கும். லெஃப்ட் கால்ஃபில் இதே சேம் ஆர்கன் லெஃப்ட் சைடும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அதை அப்போ 2 இருக்கணும். எல்லாமே ரைட்டில் ஒன்று இருக்குது, லெஃப்ட்டில் ஒன்று. அது வந்து 2 ஒரே மாதிரிச்சுன்னா பேர்னு சொல்லுவோம். இப்போ எந்த ஆர்கன் ரைட்டில் இருந்தாலும் அதே அளவு லெஃப்ட்லேயும் இருக்கும். ஸோ பேர் ஆஃப் ஆர்கன். ஓகே. ஏசிமெட்ரிக்கல் அனிமல்ஸ் பேர்டு பாடி பார்ட்ஸ். பேட் அப்படின்னா இணையாக ரைட் சைடு இருக்கிறது அப்படி லெஃப்ட் சைடு இருக்கும். சரிங்களா? எத்தனை ஆர்கன் ரைட் சைடில் அங்கே கிட்டிருக்கு, லெஃப்ட் சைடில் அங்கே கிட்டி இருக்கு, எல்லாமே 2 இருக்கனால ஸோ தட் இஸ் வாட் பேட். ஸோ ஹியர் சிம்மெட்ரிக்கல் அனிமல் ஹாவ் paired body parts that are arranged on either side of the plant passing through the central axis. Okay, so that body parts, அந்த அனிமல்ஸினுடைய பாடி பார்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்ட் ஆன் எய்தர் சைட் ஆஃப், எதோட எதிர் சைட் ஆஃப் த பிளான் பாசிங். பிளான் எந்த இடத்துல சென்டரில் போகுதோ, பிளான்னா அந்த அனிமல்ஸை 2 டிவைட் பண்ணக்கூடிய லைன் கோடு, அந்த கோடு அதை குரூவ்னு சொல்ல, பள்ளம்னு சொல்ல, வரி பள்ளம்னு சொல்லும். அந்த பள்ளம் அனிமல்ஸில் எந்த இடத்துல போகுதோ ஸோ அதனுடைய 2 புறங்கள். சரிங்களா? ஸோ போத் சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ என்ன இருக்குது, ஸோ நம்மளுக்கு அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரா ஒன் சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் டயக்ராம். திஸ் இஸ் டயக்ராம். ஓகே. ஸோ த பிளான்ட் பிகின் ஃப்ரம் ஹியர் அண்ட் எண்ட் வித் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் பிளான் மட்டம். இந்த அனிமலை 2 பிரிக்கக்கூடிய லைன் அது குரூவ்னு சொல்லலாம். ஓகே. ஸோ ஹியர் த பாடி பார்ட்ஸ் அரேஞ்ச் இன் திஸ் லைன். ஓகே. ஹியர் சேம் பார்ட்ஸ் அரேஞ்ச் இன் அனதர் ஏரியா, அனதர் ஹால்ஸ், isn't it? Okay. This is the best example. Okay. So symmetrical animals have paired body parts that are arranged on either side of plant. எதிர் சைட் ஆஃப் த பிளான். பிளானுடைய 2 புறங்களிலும் அந்த கோட்டினுடைய 2 புள்ளி இருக்கும். சரிங்களா? அந்த பிளானுக்கு இப்போ பாசிங் தருவது சென்ட்ரல் ஆக்சிஸ். சரிங்களா? அந்த கோடு வந்து இந்த உயிருடைய மைய அச்சில் மேலே போகும். மைய அச்சுன்னா சென்ட்ரலில். அந்த கோடு சென்ட்ரலில் போச்சுன்னா சென்ட்ரல் ஆக்சிஸ், சைடில் போச்சுன்னா அது வேறு பேர் சொல்ல அப்புறம் பின்னாடி பார்க்கலாம். சென்ட்ரல் ஆக்சிஸ். அந்த கோடு வந்து அந்த உயிருடைய மைய அச்சில் அந்த ஃபர்ரோ அல்லது குரூவ், அந்த பல்ல அப்படி மேலே போகும். ஸோ அந்த குரூவ்லேருந்து 2 பக்கம் இருக்கும். ஓகே. when any plant, ஏதாவது ஒரு கோடு passing through the central axis of the body automatically divide an organ into 2 identical parts is called radial symmetry. சரிங்களா? அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆரச்சமச்சீர்னு சொல்லும். சரிங்களா? இங்கே பாரு, எனி பிளான், ஏதாவது ஒரு கோடு, எனி பிளான் ஏதாவது ஒரு கோடு பாசிங் த்ரூ த சென்ட்ரல் ஆக்சிஸ். சரிங்களா? அந்த உயிரியின் மைய அச்சின் வழியாக ஏதாவது கோடு பயன்படி ஒரு கோடு சொல்லுது. ஸோ த பிளான் குரூ பாசிங் த்ரூ த சென்ட்ரல் ஆக்சிஸ், அந்த உயிரின் மைய அச்சின் வழியாக ஒரு கோடு பயணிக்கிறது. அதாவது பிளான் வந்து பயணிக்குது. பாசிங்னா செல்லுதல். வென் எனி பிளான் கோடு பாசிங் த்ரூ த சென்ட்ரல் ஆக்சிஸ், அந்த உயிரின் மைய அச்சு வழியாக போச்சுன்னா, இந்த பாடியில் போச்சுன்னா, இந்த உயிரினோட பாடியில் போச்சுன்னா டிவைட்ஸ், அந்த கோடு என்ன பண்ணும்னா, அந்த பிளான் என்ன பண்ணும், டிவைட்ஸ் அண்ட் ஆர்கனைஸ்டு 2 ஐடென்டிக்கல் பார்ட்ஸ். சரிங்களா? சம அளவிலான பகுதிகளை தருகிறது. அந்த கோடு அந்த அனிமலை 2 பிரிச்சுன்னா ஸோ அந்த கிடைக்கிற அந்த 2 கால்ஸ்லையும் என்ன இருக்குது, ஐடென்டிக்கல் பார்ட்ஸ், ஒரே மாதிரியான சம அளவிலான ஒத்த உறுப்புகள் தோன்றுகிறது. ஓகே. பாசிங் த்ரூ த சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் த பாடி. ஸோ
divide an organism into two identical parts. Okay, it is called radial symmetry. இதை வந்து ஆரச்சமச்சீர்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவாங்க? ஆரச்சமச்சீர். ஓகே, என்ன சொல்லுவாங்க? ஆரச்சமச்சீர்னு சொல்லுவோம். such radial symmetry animal have top and bottom side. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியல் சிமெட்ரியில் பார்த்தீங்கன்னா என்ன சிறப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேல் பகுதி அடிப்பகுதிகள் காணப்படும். ஓகே, எந்தெந்த அனிமல்ஸில் ரேடியல் சிமெட்ரி பாப்புலராக இருக்குது? 3 மார்க்குங்க, நோட் பண்ணிங்க. ரேடியல் சிமெட்ரி ஆக்சுவலி 3 மார்க், வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க். ஸோ add more point. This is not enough, so rest of the point you should add. Okay, so here such radial symmetry, எந்தெந்த அனிமல்ஸ் ரேடியல் சிமெட்ரியை ஃபாலோ பண்ணுதோ, ஆரச்சமச்சீர் அப்படிங்கிற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அந்த பாடி ரெண்டாக டிவைட் பண்ணுதோ அந்த அனிமல்ஸ் ஹேவ் டாப் அண்ட் பாட்டம். டாப் அண்ட் பாட்டம்னா மேல் பகுதியும் அடிப்பகுதியும் காணப்படும். டாப் அண்ட் பாட்டம் சைடு ஹேவ், ரெண்டு இருக்கும். மேல் பகுதி கீழ்ப்பகுதி இருக்கும், அடிப்பகுதி இருக்கும். பட் நோ டார்சல், முதுகு பகுதி, வென்ட்ரல் அப்டாமன் வயிற்று பகுதி இருக்காது. அதே மாதிரி நோ ரைட் அண்ட் லெஃப்ட், சரிங்களா, வலதுபுறம் இடதுபுறம் இருக்காது. சரிங்களா, டாப் பாட்டம் மட்டும் இருக்கும். டார்ஸ் சைடு முதுகுப்புறம், வென்ட்ரல், சரிங்களா, வயிற்றுப்புறம் அப்டாமனா வயிற்று பகுதி இது இருக்காது. கூடவே நோ ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு, சரிங்களா, வலது இடதுபுறம் இருக்காது. ஓகே, ஸோ they have a body plan in which the body parts are organized in a circle around the axis. They have a body plan. ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸில், சரிங்களா, ஏன்னா பாடி பிளான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா, அந்த அனிமல்ஸை ரெண்டாக பிரிக்கக்கூடிய கோடு சென்டரில் போகுது. தே ஹேவ் ஏ பாடி பிளான். அது பிரிச்சுதுன்னா, அந்த கோடு பிரிச்சுன்னா வின் விச் பாடி பார்ட்ஸை, அதில் அந்த உடல் உறுப்புகள் அப்படி பிரிக்கும்போது அந்த உடல் உறுப்புகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடி பார்ட்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு, எங்கே அசம்பிள் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு இன் சர்க்கிள், வட்டமாக. அந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் கோடு போகுது இல்லைங்களா, பாடி பிளான். ஸோ அந்த பாடி பிளானுடைய மையத்தில் ரவுண்டாக ஆக்குப்பை ஆகிருக்கும். சரிங்களா, வட்டமாக, சர்க்கிள், வட்டமாக ஆர்கனைஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு அரவுண்ட் த ஆக்சிஸ். அந்த மையக்கோட்டை சுற்றியும் வட்ட வடிவமாக அந்த உறுப்புகள் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் த பிரின்சிபல் சிமெட்ரி இன் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் சிமெட்ரி, ஓகே, இந்த மாதிரியான இந்த ரேடியல் சிமெட்ரி விச் பாப்புலர் இன் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். ஆல்ரெடி told something about diploplastic animal. Okay, so during embryonic development the animals developing 2 embryonic layer. Okay, 2 germ layer. சரிங்களா, கரு வளர்ச்சியின் போது அந்த ஆர்கானிஸ் அந்த உயிரின கருவில் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு உயிரி கருவில் இருக்கும்போது அந்த உயிரினுடைய கரு 2 எம்பிரியானிக் லேயரை ஃபார்ம் பண்ணும். சரிங்களா, ஜேம் லேயர். சரிங்களா, கரு மூல அடுக்குகளை உருவாக்கும். ஒன் இஸ் எக்டோடம், another one is எண்டோடம். ஓகே, ஸோ திஸ் ectoderm endoderm essential for so body parts arrival. சரிங்களா, ஸோ பாடி பார்ட்ஸ் உருவாவதற்கு அந்த 2 லேயர் வேணும். அதுலேருந்து தான் பாடி பார்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த பாடி பார்ட்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடிய செல்ஸ் அந்த 2 தான் அசம்பிள் ஆகிருக்கும். இந்த மாதிரி 2 லேயரை மட்டும் கொண்ட அனிமல்ஸை டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் பிரின்சிபல் சிமெட்ரி, இந்த மாதிரியான முதன்மையான சிமெட்ரி, இந்த ரேடியல் சிமெட்ரி மே பாப்புலர் இன் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். சரிங்களா, ஈரடுக்கு அமைப்பை கொண்ட, சரிங்களா, டிப்ளோபிளாஸ்ட்னது ஈரடுக்கு அமைப்பு கொண்ட அமைப்புகளில் ஈரடுக்கு அமைப்புன்னு சொல்லும் இல்லைங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னா ஈரடுக்கு விலங்குகள்னு சொல்லுவோம். கரு வளரும் போது 2 எக்டோடோம் எண்டோடோம் லேயர் மட்டும் இருந்துச்சுன்னா அது டிப்ளோபிளாஸ்ட்னு சொல்லுவேன். கூடவே ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு 3 லேயர், எக்டோடம், மீசோடம், எண்டோடம், இந்த மாதிரி 3 லேயரும் கருவில் வாமிச்சுன்னு ட்ரிப்ளோபிளாஸ்ட் சொல்லுவோம். ஸோ ரேடியல் சிமெட்ரி மே பாப்புலர் இன் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் சச் as ஃபார் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நிடேரியன் சச் as sea anemone. நிடேரியன் சச் as sea anemone கேள்விப்பட்டிருக்கீங்க. நிடேரியன், சரிங்களா, கடல் சாமந்தி. அதில் சி அனிமோன்னா கடல் சாமந்தி. நிடேரியன் ஃபார் எக்ஸாம்பிள் சி அனிமோன் கடல் சாமந்தி அண்டு கோரல்ஸ்னால் பவளப்பாறைகள் ரேடியலி சிமெட்ரிக்கல். இதில் பார்த்தீங்கன்னா ஆரச்சமச்சீர் இருக்குது. ஹவவர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல், சரிங்களா, ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னா டியூரிங் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் தோஸ் ஆர்கானிசம் டெவலப் 3 germ layer, 3 embryonic layer, sectoderm, mesoderm, endoderm. So this organism contain 3 germ layers, so exhibit
complex body organization. Okay, however, triploplastic animal like echinoderms, triploplastic இருந்தாலும் கூட like echinoderms, that means starfish, okay, have 5 plan, 5 ஆரச் சமச்சீரை வைத்துள்ளது. 5 பிரிக்கலாம், அதை டயக்ராமில் காட்டிருப்பாங்களாம். ஸோ ஹவர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் லைக் எக்கினோடம்ஸ் அப்படின்னா முட்தோலின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இன்வெர்டிபிரேட்னுடைய லாஸ்ட் பார்ட் எக்னோடம்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஸ்டார் ஃபிஷ், நட்சத்திர மீன் சொல்லலாம். ஸோ திஸ் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் எக்கினோடம்ஸ் ஹாவ் 5 பிளான், 5 இந்த வரி பள்ளங்களை கோடை கொண்டுள்ளது. 5 பிளான் அந்த மட்டங்களை கொண்டுள்ளது. ஆஃப் சிமெட்ரி, 5 பிளான் சிமெட்ரி, 5 ஆரங்களை கொண்ட சிமெட்ரி வெளிப்படுது. அதனால் ஸோ திஸ் இஸ் கால்ட் பெண்டாமரஸ் ரேடியல் சிமெட்ரி, 5 ஆரச் சமச்சீர் என அழைக்கப்படுகிறது. இது என்ன சொல்லுங்கள், 5 ஆரச் சமச்சீர் எனக்குறது. இப்போ அந்த டயக்ராமில் பார்க்கலாம். இப்போ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். லிசன். ஓகே, லிசன், see this diagram, pentamerous symmetry in starfish. So this is one plan, 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 isn't it? So this is one plan, this is second plan, this is third plan, this is fourth plan, this is fifth plan. Okay, so 5 plan appear in the starfish. Okay, so this is penta means 5, mono means 1, di means 2, tri means 3, tetra means 4, penta means 5. Okay, 5 plan appear in starfish. Okay, so this section pentamerous radial symmetry, 5 ஆரச் சமச்சீரை வெளிப்படுத்துகிறது. Understood? Same time, if you take radial symmetry in sea anemone, சரிங்களா? இப்போ ரேடியல் சிமெட்ரி பார்க்கலாம். see this radial symmetry, radial symmetry popular in sea anemone. This is sea anemone, this is one line. If you means you can able to divide the animals in this angle also. இந்த பக்கம் பிரிக்கலாம், இல்லை வேண்டாம்னு இப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் பிரிச்சுக்கலாம். அந்த அனிமல்ஸ் எப்படி பிரித்தாலும் உங்களுக்கு ஈக்குவல் கால்ஸ் கிடைக்கும். ஸோ this kind of popular symmetry appear in radial symmetry in sea anemone. Okay, so some of other example also found here. Okay, so come to the next animal which possess 2 pairs of symmetrical side. 2 pairs, pair means 2 pair means that means 2 இணை, 2 இப்போ ரைட்டு லெஃப்ட்டு, சரிங்களா? ரைட் சைடு இருக்கிற ஒரு உறுப்பு லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா அதை பேர்னு சொல்லுவோம். இதே மாதிரி சரிங்களா 2 பேராக இருக்கிறது, ரைட் சைடு 2, லெஃப்ட் சைடு 2, 2 pairs. pair animal which possess 2 pairs of symmetrical side, animal which possess 2 pairs of symmetrical side. listen, தமிழ் என்ன சொல்லும்னா 2 இணை சமச்சீர் பக்கங்களை, 2 இணையான சமச்சீர் பக்கம், 2 இணையான சமச்சீர் பக்கங்கள் கொண்டுள்ள உயிரினங்கள். சரிங்களா? மேலே 2 கால்ஸ் கிடைக்கும், கீழே 2 கால்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்போ 4 கால்ஸ் கிடைக்கும், 4 ஈக்குவலர். சரிங்களா? இங்கே பாருங்கள், animals which possess 2 pairs of symmetrical side, 2 இணையான சமச்சீர் பகுதிகளை கொண்ட, 2 இணை சமச்சீர் பக்கங்களை கொண்ட animals are said to be bilateral symmetry. ஓகே, சாரி, பைரேடியல் சிம்மெட்ரி, ஈரார சமச்சீர் அமைப்புன்னு சொல்லி ஒரு 3 மார்க். ஓகே, 3 மார்க் கொஷின். பைரேடியல் சிம்மெட்ரி, ஈரார சமச்சீர்னு சொல்லுவோம். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் நோட்டட். பைரேடியல் சிமெட்ரி, ஈரார சமச்சீர். பை மீன்ஸ் 2, ரேடியல் மீன்ஸ் ஆர சமச்சீர், சிமெட்ரிக்கல் மீன்ஸ் ஈரார சமச்சீர். ஓகே, லிசன், பைரேடியல் சிமெட்ரி இஸ் காம்பினேஷன் ஆஃப் ரேடியல் அண்டு பைலேட்ரல் சிமெட்ரி. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பைரேடியல் சிமெட்ரியில் 2 எண்ணம் கலந்துருக்குது, காம்பினேஷன். வாட் ஆர் தட்? ரேடியல் ஆர சமச்சீரும் இருபக்க சமச்சீர். சரிங்களா? ஆரச் சமச்சீர், ரேடியல்னா ஆரச் சமச்சீர், பைலேட்டர்னா இருபக்க சமச்சீர். ஓகே, 2 கலந்த கலவை தான் பைரேடியல் சிமெட்ரி. ஓகே, ஸோ பைரேடியல் சிமெட்ரி இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் ரேடியல் ஆரச் சமச்சீரும் பைலேட்டரல் சிமெட்ரி 2 கலந்து என்ன சொல்லுவோம்? ஆக்சுவலி பைரேடியல் சிமெட்ரி. ஸோ திஸ் சிமெட்ரி இஸ் சீன் இன் டீனோஃபோர்ஸ். இதில் பார்க்கலாம், நம்ம டீனோஃபோர்ஸ் அப்படிங்கிற உயிரினத்தில் பார்க்கலாம். தேர் ஆர் ஒன்லி 2 பிளான்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஓகே, 2 மட்டங்கள் உருவாகிறது.
2 plants of symmetry. சரிங்களா, 2 பிளான்ஸ் 2 குரூப்ஸ் 2 பள்ளங்கள் உருவாகிறது அந்த கோடு சென்ட்ரல் ஆக்சில் ஃபார்ம் பண்ணுது. 2 plants of symmetry through longitudinal and sagittal axis. Okay, so through the longitudinal and sagittal axis. சரிங்களா, லாங்கிடியூடல்னால் மேலேருந்து கீழே, மேலிருந்து கீழே அச்சுவாக்கிலும், அண்டு சாகிட்டல். சரிங்களா, ஸோ சாகிட்டல் அப்படின்னா சாய்வு அச்சுவாக்கிலும், சாய்வாக போகணும். லாங்கிடியூடல் அண்டு சாகிட்டல் ஆக்சிஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா த்ரோ த லாங்கிடியூடல் அண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ். லாங்கிடியூட் அண்டு ட்ரான்ஸ்ஃபர். see the diagram. First of all, first one is, see the diagram. This is diagram. First one is longitudinal. This is longitudinal plan. இது நீலச்சல் மேலேருந்து கீழே வரக்கூடியது லாங்கிடியூட்னு சொல்லுவோம். இந்த கோடு இப்படி பிரிக்கும். இன்னொன்று வந்து சாய்வு வச்சு. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மெத்தட். சாய்வு, சாகிட்டல் மீன்ஸ் சாய்வாக. ஓகே, ஸோ லாங்கிடியூடினல் அண்டு வாட், சாகிட்டல். ஓகே, நீள்வச அச்சு மற்றும் சாய்வு அச்சு 2 ஃபார்ம் ஆச்சு. திஸ் இஸ் ஒன் டைப். another one type is what, so here longitudinal plan is formed. Okay, longitudinal அப்பியரன்ஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒன். சரிங்களா, மேலேருந்து கீழே ஒன்று ஃபார்ம் ஆகும். ரெண்டாவது ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்னால், சரிங்களா, ட்ரான்ஸ்னால் கிடைமட்டத்தில் இப்படி ஒன்று போகும், ட்ரான்ஸ்வர்ஸ். ஓகே, ஸோ லாங்கிடியூடினல் அண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ். திஸ் இஸ் ஒன் டைப். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லாங்கிடியூட் அண்ட் சாகிட்டஸ். ஓகே, ஸோ 2 kind of symmetry appear in the this chain of force. So one through the, there are only 2 plans of symmetry. ஸோ 2 அந்த அனிமலை பிரிக்கக்கூடிய பள்ளங்கள் கோடு வராது. ஒன் த்ரோ த லாங்கிடியூடல் அண்ட் சாகிட்டல் ஆக்சிஸ். ஒன்று எப்படி போகுது, லாங்கிடியூடலாக சாகிட்டல் ஆக்சிஸில் போகுது. அனதர் ஒன் இஸ் எப்படி போகுது, த்ரூ லாங்கிடியூடினல் வித் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், நீள்வச்சிலும் கிடைமட்டத்திலையும் போகுது. எக்ஸாம்பிள் காம்ப் ஜெல்லி ஃபிஷ். சரிங்களா, சீப்பு ஜெல்லி ஃபிஷ் ப்ளூரோபிராக்கியா. காம்ப் ஜெல்லி ஃபிஷ் ப்ளூரோபிராக்கியா. see the diagram. Comp jellyfish, this is what, okay, comp jellyfish. This is what, longitudinal body plan. ஸோ இப்போ நான் அந்த கோட்டை போடுறேன் பாருங்கள், இப்படி மேலேருந்து வருது இல்லைங்களா, இது வந்து லாங்கிடியூடினல். ஓகே, இதே இந்த அனிமலை இந்த ஆக்சிலேருந்து இப்படி கிடைமட்டாக கொண்டு போனீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம், ட்ரான்ஸ்ஃபர் பிளான்னு சொல்லுவோம். கிடைமட்ட அச்சுக்கோடு, ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ்னால் கிடைமட்ட அச்சுக்கோடு. ஸோ இந்த மேலேருந்து வந்துச்சு என்ன சொல்லணும், ஸோ லாங்கிடியூடினல் சொல்லுவோம். இப்போ பிரிச்சிங்க பார்த்தீங்களா இதில். திஸ் இஸ் காம்ப் ஜெல்லி ஃபிஷ். லிசன், திஸ் இஸ் another one example. மேலேருந்து கீழே வருது பாரு, திஸ் இஸ் another one example, காம்ப் ஜெல்லி ஃபிஷ். ஓகே, ஸோ அப்போது இந்த பக்கம் 2 கால்ஸில் 2 பேர்ஸ் கிடச்சிருக்குங்களா, மேலே 2 ஈக்குவல் கால்ஸ், மேலே 2 இது ஒரு பேர், இது ஒரு பேர். சரிங்களா, இந்த 2 ஒரு பேர் ஒரே மாதிரி இருக்குங்களா, இது ஒரு பேர். இந்த 2 ஒரே மாதிரி இருக்கலாம், மேலே 2 கிடச்சிது செகண்ட் பேர், அல்லது 2 பேர்ஸ்ன்னு சொன்னாங்க பாடியில். 2 பேர்னு சொல்லுவீங்களா. ஸோ பைரேடியல் சிமெட்ரி இதுதான். மேலே 2 கிடைக்கிறது ஈக்குவல்ஸாக இருக்கும், கீழே 2 கிடைக்கிறது ஈக்குவல்ஸாக இருக்கும். ஓகே, மொத்தம் அப்போ 4 கிடைக்குது. மேலே 2 அப்பர் போத் ஆர் ஐடென்டிக்கல், ஸோ லோவர் போத் ஆர் ஐடென்டிக்கல். திஸ் இஸ் கால்ட் பைரேடியல் சிமெட்ரி. ஓகே, பைரேடியல் சிமெட்ரி. நெக்ஸ்ட் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் சிமெட்ரி பைலேட்ரல் சிமெட்ரி. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ 3 மார்க். பைலேட்ரல் சிமெட்ரி ஆல்சோ 3 மார்க். ஓகே, இது வந்து முன்னாடினா கண்டினியூவாக போயிட்டே இருக்கும், நோட் பண்ணிங்க. திஸ் ஆல்சோ 3 மார்க். அனிமல் விச் ஹேவ் 2 சிமிலர் கால்ஸ். அனிமல்ஸில் 2 ஈக்குவல்ஸான கால்ஸ் கிடைக்கும், 2 ஈக்குவல்ஸ் சிமிலர் கால்ஸ். கிடைக்கக்கூடிய 2 கால்ஸுமே ஈக்குவல் சைஸில் சரியான அளவில் இருந்துச்சுன்னா அதை பிரித்த பிற்பாடு அனிமல்ஸ் 2 கால்ஸை பிரிச்சுக்க மாட்டி. ஓகே, we can able to divide the animals to equal calls. So the obtained 2 calls having equal body parts. சரிங்களா, சிமிலரான கால்ஸ் 2 ஒரே மாதிரி ஈக்குவல் பாடி பார்ட்ஸை வச்சுருந்துச்சுன்னா அது பைலேட்ரல் சிமெட்ரி, இருபக்க சமச்சீர்னு சொல்லுவோம். அனிமல்ஸ் விச் ஹேவ் 2 சிமிலர் கால்ஸ், 2 சரியான அளவில் உள்ள கால்ஸ் பகுதியில் கிடைக்கும். எய்தர்ஸ் 2 புறத்துலையுமே ஆஃப் த சென்ட்ரல் பிளான், மையத்தில் அச்சுக்கோடு போச்சுன்னா 2 ஈக்குவல்ஸ் கால்ஸுமே சரியான அளவில் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் பைலேட்ரல் சிமெட்ரி. இது பைனா 2, லேட்டர்லாம் பக்கம், பைலேட்ரல்ஸ் இருபக்க சமச்சீர் என அழைக்கிறோம். It is an advantage type of symmetry in triploplastic animal. So this kind of bilateral symmetry popular in
ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் சரிங்களா. ஸோ 3 அடுக்குகளை கொண்ட எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம் இந்த 3 அடுக்குகளை கொண்ட உயிரினங்களில் ஒரு அட்வான்ஸ் ஒரு நன்கு வளர்ச்சி அடைந்த ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. ஸோ திஸ் பைலேட்ரல் சிமெட்ரி விச் ஹெல்ப் இன் எதுக்கு கேட்பாங்க, வாட் இஸ் த மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப், வாட் இஸ் த மேஜர் ரோல் ஆஃப் பைலேட்ரல் சிமெட்ரி, அது முக்கிய வேலைகள் என்ன, அது ஏன் வந்து இந்த அனிமல்ஸ்க்கு ஒய் தே நீடுன்னு கேட்டாங்கன்னு எழுதணும். திஸ் திருமாட் விச் ஹெல்ப் இன் சீக்கிங் ஃபுட், தன்னுடைய உணவை தேடுவதற்கும், லொக்கேட்டிங் மேட்னா தன்னுடைய இணையை, ஆண் இணையை பெண் இணையை கண்டுபிடிக்கும், இனப்பெருக்கத்தின் போது ஆண் உயிரி பெண் உயிரியை கண்டுபிடிப்பதற்கும், எஸ்கேப்பிங் தப்பித்தல், எதுக்கிட்டு தப்பிக்கிறது, எஸ்கேப்பிங் ஃப்ரம் பிரிடேட்டார் சரிங்களா, தன்னை கொல்லக்கூடிய அந்த கொன்று தின்னக்கூடிய உயிரினம் தப்பித்தல், எஸ்கேப் பிரிடேட்டார் அண்ட் பிரிடேட்டார் மோர் எஃபிஷியன்சி திறன்பட ரொம்ப திறன்பட அந்த உயிரினம் தப்பிச்சு வாழ்வதற்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அனிமல்ஸ் தே ஹேவ் டார்சல் அண்ட் வென்ட்ரல் சைடு, இதில் பார்த்தீங்கன்னா ஸோ த அனிமல்ஸ் விச் ஹேவ் பைலேட்ரல் சிமெட்ரி மீன்ஸ் தோஸ் அனிமல் ஹேவ் டார்சல் அண்ட் வென்ட்ரல் சைடு, முதுகு பக்கமும் வென்ட்ரல் சைடு, டார்சலாக முதுகு பக்கம், வென்ட்ரல்ஸ்னா வயிற்று பக்கம் 2 இருக்கும். ஏன்டி 2 போஸ்டன் சரிங்களா, முன்பகுதி பின்பகுதி இருக்குது, ஆன்டினா முன்பகுதி போஸ்டினா பின்பகுதி 2 இருக்கும், அப்போ 4 பகுதி இருக்குது. த அனிமல் விச் கேரி த bilateral symmetry means those animal have dorsal side, ventral side, anterior end, portion இந்த 4 பக்கம் இருக்கும். ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு சரிங்களா, அது கூட வலது பக்கம் இடது பக்கம் இருக்கும். ஓகே, ஸோ ஆர் லெஃப்ட் சைட்ஸ் ஆர் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் சரிங்களா, அண்ட் எக்ஸிபிட் செஃபலைசேஷன், அதே சமயத்தில் பைலேட்ரல் சிமெட்ரி இருக்கும். அந்த அனிமல் ஃபஸ்ட்டு எங்கே மேஜர்ஸ் இருக்குன்னா செஃபலைசேஷன், இந்த மாதிரி பைலேட்ரல் சிமெட்ரி பாப்புலர் இருக்கக்கூடிய மேலே சொன்ன கேரக்டர்ஸ் இல்லையா, ஸோ சீக்கிங் ஃபுட்டு, ப்ரிடேட்டர் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு, மேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு சரிங்களா, இந்த மாதிரி இருக்க அனிமல்ஸ்லாம் இருக்குங்களா, இந்த மாதிரி ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமலில் பைலேட்ரல் சிமெட்ரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் செஃபலைசேஷன் தலையாக்கம், செஃபல் அப்படின்னா தலைன்னு அர்த்தம், செஃபலைசேஷனாக தலையாக்கம். அப்போ ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமலில் செஃபலைசேஷன் அதாவது ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமலில் பைலேட்ரல் சிமெட்ரி இருந்தால் கண்டிப்பாக இந்த அனிமல்ஸில் தலை இருக்கும், ஹெட் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி அனிமல்ஸில் செஃபலைசேஷன் ஆக்சுவலி ஹிட், ஓகே, தலையாக்கம் இருக்கும், தலையை பெற்றிருக்கும், எக்ஸிபிட் செஃபலைசேஷன் தலையாக்கம் பெற்றிருக்கும். இன்விஸ் த சென்சரி கூடவே பார்த்தீங்கன்னா சென்சரி உணர் உறுப்புகளும் சென்சரி அண்ட் பிரெயின் ஸ்ட்ரக்சர் ஆர் கான்சன்ட்ரேட்டட் அட் த anterior end ஆஃப் த அனிமல். சரி, இப்போ அந்த சென்சரி ஸ்ட்ரக்சர் அந்த உடலுடைய உணர்ச்சி பகுதிகளை அறியக்கூடிய அந்த பிரெயின் வந்து ஸோ தே லொக்கேட்டட் இன் anterior end ஆஃப் த ஹெட் சரிங்களா, தலைக்குள்ளே தான் லொக்கேட் ஆகிருக்கும். அனிமல்ஸினுடைய தலை இருக்கு இல்லைங்களா, இப்போ வந்து தலை வந்து anterior endன்னு சொல்லுவோம், ஹெட் இஸ் ப்ரெசன்ட் அட் தி anterior end சரிங்களா, தலையானது முன்பகுதியில் அமைந்துள்ளது, அந்த தலைக்குள்ளே தான் பிரெயின் இருக்குது. பிரெயின் வந்து என்ன ஆக்ட் பண்ணும், சென்சரி பார்ட்டை ஆக்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஹியர் இன் விச் த சென்சரி உணர்பகுதிகளான தட் மீன்ஸ் சென்சரி உணர்பகுதிகளும் பிரெயின் ஸ்ட்ரக்சர் மூளை அமைப்புகளும் ஆர் கான்சன்ட்ரேட்டட் எங்கே காணப்படும், கான்சன்ட்ரேட்டட் அட் தி anterior end ஆஃப் த அனிமல் அந்த விலங்கின் முன்பகுதியில் காணப்படும். ஓகே, ஸோ bilateral symmetry terms are as தெரியுமா. ஸோ காமன்லி patterns of symmetry with the diagram very important 5 mark. So sometimes separate the divide the heading on the base of situation so that they are also exhibit 5 mark. Okay, so today's section is over, so don't skip the video. Okay, keep watching, share it, okay, comment. Thank you, keep watching, we will meet next video. Thank you, keep watching.